பதவியேற்ற கையோட நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக போய் திமுக தலைவர் ஸ்டாலினோட வீட்டில் போய் சந்திக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதவியேற்கும் போது விஜய் அவர்கள் பதவியேற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு சைட் ஃப்ரேமில் பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. அது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. வெளியே நின்று எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அப்படியே ஆற தழுவி அப்படியே உள்ள வரவேற்றுட்டு போகிறாரு. உள்ள போனா முக ஸ்டாலின் அவர்கள் அவர் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறாரு. அப்படி கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. உண்மையாவே வந்து ஒரு நாகரீக அரசியலுக்குள்ள இப்போதான் நம்ம வந்து உள்ள புகுந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. முடிச்ச கையோட நேரா வந்துட்டு வைகோ அவர்கள் வீட்டுக்கு போறாரு. முதல் முறையா ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து என் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லும் போது வாவ் அப்படிதான் தோணுச்சு. இதை தாண்டி எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த பணி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வர்றாங்க. வந்துட்டு அப்போ வந்து கூட இருக்கக்கூடிய அவருடைய மகன் துரை வைகோ வந்து சொல்கிறாரு, இவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தான், பாருங்க இவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, அந்த திருஷ்டி கழிப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. திரும்ப விஜய் அதெல்லாம் பண்ணிட்டு இப்படி முடிச்சுட்டு பார்த்தா நேராக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோட வீட்டுக்கு போகிறாரு. இதெல்லாம் விட பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நேரடியாக சீமானவர்கள் இல்லத்துக்கும் போனது. நல்ல வேலை அங்கே சாட்டை துறையுடன் இல்லை அப்படிங்கிறதா எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம். இவ்வளவு பேரையும் எதிர்த்து நின்று தான் வந்து ஒரு முதல்வர் ஆயிருக்காரு. அப்போது இவரோட வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பண்ணியிருக்காருங்க இந்த விஷயம், இது என்ன பண்ணும் அப்படின்னா, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். என்னடா புன்னகையோடு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேன்னு நினைக்கிறேன். தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நிகழப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம். ஆனால் முதல் மாற்றமாக எனக்கு மனசுக்கு நிறைவாக நான் பார்க்குற மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படம் வரும் வானத்தை போலன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஒரு சாங் வரும். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் அந்த பாட்டு தான் வந்து திரும்ப திரும்ப வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலையில் தமிழக சட்டமன்றத்தில் வந்துட்டு விஜய் அவர்கள் பெரம்பூர் எம்எல்ஏவாகும், விஜய் கட்சியை சார்ந்த நிறைய பேர் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அங்கே பதவியேற்றாங்க. பதவியேற்றதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்து எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வரைக்குமே வந்துட்டு பதவியேற்றாங்க. பதவியேற்ற கையோட நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக போய் திமுக தலைவர் ஸ்டாலினோட வீட்டில் போய் சந்திக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதவியேற்கும் போது விஜய் அவர்கள் பதவியேற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு சைட் ஃப்ரேமில் பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. அது பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்ன இவர் ஒரு மாதிரி கோவத்தில் இருக்காரா, ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து கட் பண்ணால் திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. நேராக திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போகும்போது வெளியே நின்று எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அப்படியே ஆற தழுவி அப்படியே உள்ள வரவேற்றுட்டு போறாரு. உள்ள போனா முக ஸ்டாலின் அவர்கள் அவர் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறாரு. அப்படி கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஒரு அனுபவமும் ஒரு புதுசா வந்த ஒருத்தர் அப்படிங்கிறத தாண்டி வந்து இன்னைக்கு அவர்களை தோற்கடிச்ச ஒருத்தர் தான் அவரு. பட் அவருங்க உட்காந்துட்டு 3 பேரும் பேசிட்டு இருக்க விஷுவலை பார்க்கும்போது உண்மையாவே வந்து ஒரு நாகரீக அரசியலுக்குள்ள இப்போதான் நம்ம வந்து உள்ள புகுந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு நாட்கள் எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்கள் அரசியலை தான் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்ச எல்லா அந்த திட்டங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா ஜெயலலிதா ஆரம்பித்த திட்டங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கண்டு காணாமல் தான் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் 2 பேரும் ஜென்ம விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 1977 எம்ஜிஆர் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. திமுக ஒரு தீய சக்தி, கலைஞர் கருணாநிதி ஒரு தீய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த விஷயத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் அரசியலை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மீட் கூட பண்ணி பேசிக்க மாட்டாங்க. ஒரு சட்டமன்றத்தில் வர்றாங்க அப்படின்னா 2 பேர் மீட் பண்ணி ஒரு ஸ்மைல் கூட இருக்காது. ஸோ இன்னைக்கு காலையில் எனக்கு சட்டமன்றத்தில் பார்க்கும்போது முதல்வர் விஜய் அவர்கள் உட்காந்துருக்காரு, ஆப்போசிட் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உட்காந்துருக்காரு. 2 பேரும் வந்துட்டு பதவியேற்க போகும்போது ஒருத்தங்க பார்த்துக்கவும் இல்லை. நிறைய திமுக எம்எல்ஏக்கள் வந்து பதவியேற்கும் போது யாருமே விஜய் அவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லி கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு பரஸ்பரம் அவங்க ஒரு ஒரு மரியாதை கூட இதெல்லாம் பண்ணவே இல்லை.
எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வந்து வணக்கம் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா நேராக அங்கே இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்து தான் வணக்கம் வச்சார். ஆனால் விஜய் அவர்களுக்கு பதில் வணக்கம் வைக்கலன்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள்லாம் ஓடுச்சு. ஆனால் வந்து அவர் நேராக முகம் பார்த்து கூட வணக்கம் வைக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து இங்கே போயிட்டே இருக்க சமயத்தில் பார்த்தா இவர் பாட்டுக்கு நேராக கிளம்பி போயிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடுகளுக்கு போய் அங்கே போய் இவர் வந்துட்டு உட்காந்து பேசி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு முடிச்ச கையோட நேராக வந்துட்டு வைகோ அவர்கள் வீட்டுக்கு போகிறார். திரு வைகோ அவர்கள் நானும் அரசியல் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து வைகோ அவர்களுடைய ஸ்பீச்சில் ஒரு மயங்கிய ஒரு இளைஞர் அப்படின்னா அது நானும் ஒரு ஆள். அவ்வளோ ஒரு அனல் தெரிக்கும் ஒரு பேச்சில். அரசியல் ரீதியாக அவர் மேலே 1000 விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்க. நிறைய அவரை பற்றின விமர்சனங்கள் கேலி கிண்டல்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக அவர் ஏற்படுத்திய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த கட்சியும் அந்த கட்சி மேலக்கூடிய விமர்சனங்களும் வேறா இருந்தாலுமே அந்த தலைவரை பார்க்கணுன்றதுக்காக விஜய் அவர்கள் ஸ்ட்ரைட்டாக பெறப்பட்டு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துக்கு போகிறாரு. போனோன்னே வைகோ அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு வரவேற்பு. அவர் ஒரு உற்சாக மிகுதியிலே போயிட்டார். அவர் ஒரு பேட்டியும் ஒரு பைட்டாவும் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த சிட்டிங் ஒரு முதலமைச்சரும் எங்கள் வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எதிர்க்கட்சி தலைவராக்கும் போது தான் வந்திருக்கிறாரு. முதல் முறையாக ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து என் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லும்போது வாவ் அப்படிதான் தோணுச்சு. விஜய் அவர்கள் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிருக்காருன்னு தான் தோணுச்சு. இதை தாண்டி எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த பணி பெண்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வர்றாங்க. வந்துட்டு அப்போ வந்து கூட இருக்கக்கூடிய அவருடைய மகன் துரை வைகோ வந்து சொல்கிறாரு, இவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தான் பாருங்க, இவங்கெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கன்னா அவங்க வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க, அந்த திருஷ்டி கழிப்பாங்க மாதிரி பண்ணுறாங்க. திரும்ப விஜய் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அரசியலை விஜயர்கள் எடுத்துகிட்டு போகிறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, முடிச்சுட்டு பார்த்தா நேராக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே சௌமியா அன்புமணி உட்பட நிறைய பேர் இருக்காங்க. எம்எல்ஏ பதவி ஏற்றாங்க இல்லையா, ஸோ அவங்க உட்பட எல்லாருமே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அந்த குட்டீஸுங்கெல்லாம் பயங்கரமாக குஷியாயிட்டாங்க. குஷியாகி விஜய் மாமா வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இது முதல்வர் விஜய்ங்கிற தாண்டி அங்கே போனதுக்கப்புறமா விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கும் இல்லையா, அவங்க சினிமாவில் பார்த்து வளர்ந்த ஒருத்தங்களாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விட பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நேரடியாக சீமானவர்கள் இல்லத்துக்கும் போனது. நல்ல வேலை அங்கே சாட்டை துறைமுடன் இல்லை அப்படிங்கிறதா எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம். அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நிறைய கேள்விகளை கேட்டாங்க விஜய் மேலே. விஜய் விமர்சனம் வச்சாங்க. குறிப்பாக திமுக தரப்பில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இல்லை துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி அவர்களோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கல. சில இடங்களில் அப்படி ஒரு பேரை சொல்லாமல் அட்டை மாதிரி பறந்து போயிடும் தாவேக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. புதுசாக யார் வந்தாலும் நாங்கள் பார்த்து போனோம், எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, இந்த மாதிரி பொதுவான பேச்சில் பேசிட்டு இருந்தாங்க. அன்புமணி உட்பட எல்லாருமே ஒரு பொதுவான பேச்சு இருந்துச்சு, ஒரு நாகரிக அரசியல் இருந்துச்சு. ஆனால் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த கட்சி போட்டு விஜய பாடுபடுத்தினாங்க. இப்போ சிஎம்மாக அவர் பதவி ஏற்றிருக்காருங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி அவர் பட்ட அவமானங்கள் ஒரு 80% அப்படின்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு மோசமான வார்த்தைகள், அவ்வளோ பயன்படுத்தின விஷயம் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதில் வந்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்குன்னா, டேய் போடா விஜய், போடா விஜய் மவனே, போடா விஜய், என்ன விஜய்க்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரிலாம் பேசினது ஒரு மாதிரி ரொம்ப அநாகரிகத்தின் உச்சமாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, மேடையில் ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன திராவிடத்துக்கு நீ இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த வேர்டை எடுத்துட்டு திராவிடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரியார் அவர்களையும் வந்து அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன பெரியாருக்கு நான் வந்து இதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இது ஒரு நாகரிக அரசியலா, இது என்ன அரசியல், இதுதான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்களா இப்படின்னு இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்படி பேசிய சீமான் அவர்கள் அவருடைய அந்த நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ளேயும் விஜய் அவர்கள் போய் சீமான்களை கட்டி தழுவி அவர்கிட்ட பொக்கையெல்லாம் கொடுத்து சால்வையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அடுத்ததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இதை தாண்டி நேற்று பெரியார் திடலுக்கு போனது இன்னும் பெரிய பேசுபொருளாக மாறுச்சு. ஏன்னா திரு வீரமணி அவர்கள் அவர் வந்து ரொம்ப அதிகமாக விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அவர்கிட்டையும் போய் வாழ்த்துக்களை வாங்கிட்டு வர்றது, இது ஒரு பக்கம் பார்த்தா நம்மளை விமர்சனம் பண்ண எல்லாத்தவங்க வீட்டுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம், அவங்கள நேரடியாக பார்த்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பேரையும் எதிர்த்து நின்று தான் வந்து ஒரு முதல்வர் ஆயிருக்கார். அப்போது இவரோட வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி வந்து இந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கட்சி தலைவர்களை விட்டுருங்க,
தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் மேலே ஒரு பயங்கரமான கோபம் இருக்கும். சாரி ஃபார் த வேர்ட், நான் விஜய்ன்னு சொல்கிறேன்றதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு நகர்வையுமே உத்து நோக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணாலுமே ஆப்போசிட்லேருந்து அவங்க அடிக்க தான் செய்வாங்க. ஸோ இப்போ இந்த பண்ணியிருக்காரு இந்த விஷயம், இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய மனசில் அந்த கோவத்தை கொஞ்சம் தனிய வைக்கும். ஏன்னா சொல்லப்போனால் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு கட்சி, ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சி, இன்னைக்கு எல்லா கட்சிகளையுமே இன்னைக்கு காணாமல் போன வச்சிருக்காரு. காணாமல் போக வச்சிருக்காரு அப்படின்ற சென்ஸ் எதை சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் மனசுல இருந்து அதை தூக்கி எறிய ட்ரை பண்ணியிருக்காருன்றது இருக்கு இல்லையா. ஒரு 108 இடங்கிற தாண்டி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் அவருடைய வாக்குகளை பார்க்கும்போது ரொம்ப சொற்ப வாக்குகளில் தான் தோத்தே போயிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்த ஒருத்தர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்கும். நிறைய பேர் திமுகவிலேருந்து அழுது வீடியோ போடுறாங்க, ஒரு திட்டி வீடியோ போடுறாங்க, சில பேர் ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லாருமே இப்போ ரெக்ரேட் பண்ணுற இடத்துக்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாகரிக அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. ஒரு முதல்வரான உடனே அவர் இந்த விஷயத்தை எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் ஆரம்பித்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களையும் மூத்த தலைவர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்கிறாருன்னும் போது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பக்கம் இந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்துச்சு. 4000க்கும் அதிகமான கிலோ கணக்கில் இருக்கக்கூடிய நிறைய போதை வஸ்துகள் எரிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில்னு ஒரு செய்தியை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இது விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி நேற்று திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எல்லாத்தையும் மொத்தமாக உட்கார வச்சு எஸ்பி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுவே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சாம்பிள் காட்டிடலாம், திருச்சியில் பாரு இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் எவனா சேட்டை பண்ணினா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் தேவை. எதுக்காக முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய துறையாக காவல்துறை எடுத்துக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது இவ்வளவு நாட்கள் நிறைய சொல்லியாச்சு, அதாவது திமுக ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் தாவேக ஆட்சியிலும் இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி மாற்றம் எடுத்துக்க முடியும்? அதற்கான ஒரு முன்னெடுப்பாக விஜய் அவர்கள் செஞ்ச விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். இதை தாண்டி இந்த 3 கையெழுத்தில் முக்கியமாக இந்த 500 யூனிட் மின்சாரம், அதில் ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சுது. நம்ம கூட வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த நாளே அரசாணை வெளியிடுறாங்க. அரசாணை சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறேன்னு நினச்சியான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளே அரசாணை ரொம்ப தெளிவாக போட்டாங்க. 500 யூனிட் மின்சாரம் சரியா, அதற்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு கிடையாது, பட் அதுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்க 200 யூனிட் ஃப்ரீ சரியா. அப்போ அதுக்கு மேலேனா அந்த 100 யூனிட் என்ன ஆகுன்னு கேட்டால் அந்த 100 யூனிட் ஃப்ரீ தான், அதில் அந்த பிரச்சனையே கிடையாது. நீ அதுக்கெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்குள்ள இந்த அரசாணை வெளியாகிறதுக்குள்ள ஆப்போசிட்ல திமுக ஐடிவிங்களை ஆரம்பிச்சு அதிமுகலேருந்து எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொய்யான வாக்குறுதியாக இருக்குது, என்ன முதல் கையெழுத்தே மோசடி கையெழுத்தா போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் அடுத்த நாளே அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இல்லைங்க அவங்க தெளிவாக தான் குறிப்பிட்டிருக்காங்க தகுதி உள்ள வீடுகளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேர்தலில் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு, அதாவது 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தினாலும் அவங்களுக்கும் அது இலவசமாக கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு இலவசமாக மின்சாரம் கிடைக்க போகுதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதுக்கான செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 1720 crores 1720 கோடி ரூபாய் செலவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஈடுகட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுமையாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு பிளான் வைக்கும்போது அதுக்கு ஒரு பிளான் வைக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிளான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறமா சிங்க பெண்கள் அதிரடிப்படை, இப்போ பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்றதுக்காக தான் நான் ஆட்சிக்கே வந்திருக்கிறேன்னு சொன்ன விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு அதை கவனிக்கணும் இல்லையா. அதற்கு ஒரு தனி ஒரு குழு அமைச்சு, அதுக்கு தனி படை அமைச்சு இன்னைக்கு அதையும் சாத்தியப்படுத்தியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே உண்மையிலே சூப்பரான விஷயம். இதை தாண்டி போதைப் பொருள் தடுப்புக்கு ஒரு தனியாக ஒரு குழு, அதுக்கு ஒரு ஐஜி தலைமையில் அதுக்கு ஒரு டிஜிபிலாம் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே அப்படியே அடுத்தடுத்து நடக்கும்போது இட்ஸ் அ குட் சைன், நல்ல விஷயம், நம்ம பாராட்டி தான் ஆகணும். இதை நம்ம அந்த தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இனிமேல் வேண்டான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வன்ம அரசியல், ஒருத்தரை பார்த்துட்டு இன்னொருத்தர் நவுந்து போகிறது, திரும்பிக்கிறது. சசிகலா அம்மையார் கூட அதில் சொல்லியிருந்தார், அவரும் இவரும் பார்த்து சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தாங்கதே ஒரு பெரிய குற்றமாக சொன்னாங்க.
பட் இன்னைக்கு இதெல்லாம் உடஞ்சிருக்கு. எல்லாத்தையும் உடைச்சிட்டு இன்னைக்கு அவர் வீட்டு வாசல்ல இவருக்கு போறாரு, வாசல் வரைக்கும் வந்து எல்லாம் வரவேற்றுட்டு போறாங்க. இது எல்லாமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா தான் நாங்க பார்க்குறோம். ஏன்னா நாங்க எங்களை மாதிரி இளைஞர்கள் பார்க்கும்போது, நிறைய இளைஞர்கள் இதை பத்தி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் அரசியல் அவ்வளோதான், இதான் பொலிட்டிக்கல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி வந்து நம்ம ஒருத்தங்களை திட்டுறோம், வன்மத்தோட பேசுறோம், அடிதடி அந்த இதுக்கெல்லாம் போகுதுன்னும் போது அவ்வளோலாம் போக வேண்டாம். சிம்பிள். அரசியலில் நம்ம தேர்தலில் பேசுகிறது வேறு விஷயங்கள், மற்றபடி தனிப்பட்ட முறையில் நம்ம போய் சந்திக்கிறதோ பார்க்குறதோ வேறு விஷயங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். வந்ததுக்கோனா டக்குன்னு போயிட்டு ஒருத்தரை, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த ஒருத்தரை போய் சந்திக்கிறதுங்கிறது வந்துட்டு, அது தாண்டி வந்து விஜய் அவர்களுக்கும் ஸ்டாலின் குடும்பம் அவர்களும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. அது இருக்க தான் செஞ்சது. அந்த விஷயத்தோட வெளிப்பாடாகவும் இதை வந்து பார்க்குறாங்க. ஆனால் துர்கா ஸ்டாலின் நம்ம மட்டும் காணோம். அவங்க எங்கன்னு தெரியல. பட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாக இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் வீட்டுக்கு போனதையும் சரி, வீரமணி அவர்களுடைய நேர சந்திச்சதும் சரி, இது ரெண்டு மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி இடிச்சிச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இது பரஸ்பரம் போய் அவங்க போய் பார்க்குறதோ பேசுகிறதோ, நாளைக்கு இது ஒரு வன்மமாக மாறாமல் இருக்கிறதுக்கோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா, டாஸ்மார்க்கில் விஜய் அவர்கள் அடுத்ததாக வந்து கை வைக்க போகிறாருன்றது மட்டும் இப்போ வரைக்கும் ஒரு தகவலாக இருக்குது. அடுத்த 2 நாட்கள் அது நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. என்னென்னா, போதைப்பொருள் அதை ஒழிக்கணும், அதில் வந்து கஞ்சா போன்ற சில போதை வஸ்துகள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இளைஞர்கள் அதுக்குள்ளே போகாமல் தடுத்துட முடியும். ஆனால் ஆரம்ப புள்ளி எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாகவே பேசலாமே, ஒரு பீர்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற இடத்துல தான் ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஆரம்பித்து தான் அவன் அந்த இடத்து வரைக்கும் போகிறான். இதை ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலான்ட்டு போகிறான். அப்போ ஆரம்பம் எங்கே? இங்கே டாஸ்மார்க்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போது அந்த இடத்துல, ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களித்த நிறைய பெண்கள் கொடுத்த ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை டாஸ்மார்க் தான். அந்த டாஸ்மார்க்கை தமிழகத்திலேருந்து அகற்றிடுங்க அப்படின்றத ஒற்றை கோரிக்கையை தான் வந்து எல்லாரும் முன் வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு இத்தனை கோடி பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து விஜய் அவர்கள் நோட் பண்ணி அந்த விஷயத்தில் கை வைப்பாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரேடியாக ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டால் திராவிட கட்சிகளால் முடியலை, இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சிகளால் முடியலை. ஆனால் நினச்சா யார் பண்ண முடியும் அப்படின்னா, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டைமை குறைக்கலாம். ஒரு 8 மணி ஆக்கலாம். இப்போ 10 மணி வரைக்கும் இருக்குன்னா 8 மணி ஆக்கலாம், 6 மணி ஆக்கலாம். முக்கியமான நாட்களை விடுமுறை விடுறாங்கல்ல, அந்த நாட்களை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது, அதாவது நான் இது வந்து இதனால் குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா குறையாது. பட் ஆனால் வந்து ஒரு விகிதம் வந்து நமக்கு வந்து ஒரு மாற்றம் தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறது இங்கே சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது அதற்கான மாற்று வழிகள் என்ன? இப்போது கல்லுன்ற விஷயம் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அந்த விஷயம் வந்து அரசு வந்து அதை ஒரு முடிவெடுக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே விஜய் அவர்கள் போவாரான்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. போனாலுமே இப்போ ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச மாதிரி வந்து பாதி கடைகளை குறைக்கிறது, முகப்புகளை மாற்றுறது, ஹைவேஸில் கடை இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயம் கூட வந்து பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை வந்து மைண்டில் வச்சிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கான அறிவிப்புகள் வெளியாகுன்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப், வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன மாதிரியான ஒரு அறிவிப்புகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதவியேற்கும்போது நிறைய பேர் வெற்றி சான்றிதழை கொண்டு வரலன்றது ஒரு குற்றச்சாட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த கடவுள் அறிய அப்படிங்கிற வார்த்தையும் உளமாறன்ற வார்த்தையும் வந்து ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திமுகவோட அவங்க திமுக தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டுக்கலாம். திரு அண்ணா அவர்கள் சொல்லும்போது உளமாற உறுதியளிக்கிறேன்றதை அந்த பேட்டர்ன் அங்கேருந்து மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்க போகும்போதெல்லாம் இந்த உளமாற உறுதியளிக்கிறேன்ற மாதிரி தான் வந்துட்டு பதவி பிரமாணம் பதவி ஏற்றுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வரும்போது ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா கடவுள் அறிய ஆண்டவன் அறியன்னு ஆரம்பிச்சு விட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தொடர்ந்து அதுதான் இருந்துச்சு. விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்கும் போது, அதாவது முதல்வராக பதவியேற்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவன் அறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து உளமாற அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நோட் பண்ணி
கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அந்த வந்தே மாதரம் இஷ்யூ வந்து இன்னும் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏன் பண்ணலை, அந்த ஃபங்க்ஷனில் ஏன் நீங்கள் தடுக்கல, ரெண்டாவதாக தமிழ் தாய் வாழ்த்து வந்து பண்ணாங்க இல்லையா? அப்போ ஆளுநரும் அங்கே இருந்தார், முதல்வர் ஸ்டாலினும் இருந்தார். அப்போ இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் அதை பண்ணலை, இப்போ வந்து ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிறது, இந்த சிபிஐ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இவங்க இப்போ குரல் கொடுக்குறாங்க, அப்போ ஏன் அதெல்லாம் செய்யலை? கடந்த 2021 ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்கும் போதுமே இதே மாதிரி ரெண்டாவது இடத்துல தான் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் மட்டும்தான் வந்து ஒழிக்கப்பட்டது. இந்த விஷயத்தையும் வந்து நோட் பண்ணி இன்னைக்கு விர்ச்சுவல் வாரிஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போல்லாம் கேட்கல, இப்போ ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு விஜய் தரப்புலையும் இங்கே இருக்கக்கூடிய தாவேகா தரப்புலையுமே ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, இது வந்து ஆளுநர் புரோட்டோகால்னு சொல்லி அங்கே ஒன்றியத்திலேருந்து வந்த ஒரு புரோட்டோகாலுங்க, எங்களால் வந்து மீற முடியலை அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இங்கே பதவி பிரமாணம் இந்த பிரச்சனையே பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக போய்டுன்றதுக்காக தான் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம ஆசையும் கூட, எல்லாருடைய தமிழோட ஆசை எல்லாருமே அதாக தான் இருக்கும். ஏன்னா வந்தே மாதரம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் இங்கே பேசுகிறாங்க இல்லையா? அங்கே வந்துட்டு இரு மதங்கள் வந்து உள்ளே போகும்போது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்க முடியல. மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்கிறத தாண்டி அந்த பாடலில் அந்த விஷயம் இருக்குங்கிறதையும் நோட் பண்ண வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு அதிமுக உண்மையிலேயே எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப இன்னைக்கு மனசு நொந்து தான் வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட மைக்கை நீட்டி கேட்குறாங்க, என்ன சார் அதிமுக பிளவுன்னு சொல்கிறாங்க, அதிமுக உடைகிறதா அப்படின்னும் போது, இல்லை தவறான செய்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இப்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பதவியேற்க வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே பயங்கரமாக சத்தம் போட்டு கை தட்டுறாங்க, அந்த மேஜைகளை தட்டுறாங்க. ஆனால் திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவியேற்க வரும்போது அந்த சத்தமே இல்லை. அதுவே நமக்கு ஒரு சைனாக காட்டுது, ஒரு வேளை என்ன நடக்குது, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இந்த பக்கம் இருக்காங்க, 30 எம்எல்ஏக்கள் மேலே வெளியில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு அங்கே வந்த எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்துட்டு எடப்பாடி அவர்களை வந்து தலைவராக ஏற்றுக்க விரும்பலை, சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுக்க நாங்கள் விரும்பலை அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதனால் அடுத்ததாக எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்ற பேச்சும் போயிட்டுருக்கு. இந்த 30 எம்எல்ஏக்கள் எங்கே போகிறாங்கன்னு கேட்டால், அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்கன்ற இடத்துல தான் நிற்கிறாங்க. அப்போது தாவேகாவுக்கு இப்போ சிபிஐ, சிபிஎம், விசிகா இந்த 3 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு தாவேகா அரசுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இவங்க ஒருவேளை 6 மாதத்தில் கலந்துக்கிட்டாலோ, இவங்க பிரச்சனை பண்ணி வெளியே போயிட்டாலோ, இந்த 30 எம்எல்ஏ பேக்கப் வச்சுப்பாங்கன்றது மட்டும் வந்து இப்போ வரைக்கும் தெரியுது. மேபி இருக்கலாம், வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வந்தாலும் நல்லது அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் யோசிக்கிறாருன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு மனுஷனை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நமக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸில் நடக்கக்கூடிய அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை விட 2020 சட்டமன்ற தேர்தல் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக நிறைய இருக்குது, அதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை அந்த ஒர்க்கில் ஒரு சின்ன தொய்வு ஏற்படும் போது, டக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம். அந்த ஆஃபீஸ் ஆரம்பித்தே வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இல்லை 1 வருஷம் தான் ஆகுது. அந்த ஆஃபீஸில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, சம்பளம் ஒழுங்காக தருவாங்களான்னு தெரியாது. பட் இருந்தால் நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? சரி போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லி போயிட்டு அந்த ஆஃபீஸை கையில் எடுத்து அந்த ஆஃபீஸில் நான் வந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு சொல்ல வைக்கிற இது இருக்கு இல்லையா, அந்த டெசிஷன் மேக்கிங், அந்த விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதற்கான மரியாதையும் விஜய் அவர்கள் மேடையிலே கொடுத்ததை பார்த்தோம். செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்க போகும்போது மட்டும் எழுதுன்னு கை தட்டுறது, ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பற்றி சொல்கிறது, இவர் தாங்க நம்மளுடைய மொத்த போர் வாழ்வை இவர் தான் பார்த்துக்கிட்டார் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். இப்போயுமே அதிமுக அந்த 30 எம்எல்ஏ கொண்டு வர முயற்சியில் இருக்காரு பாருங்க. நான் ஒரு மீம் கூட பார்த்தேன், விஜய் அவர்கள் கேட்குற மாதிரி, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இவர் வந்து திரும்ப போய் அதிமுக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு செங்கோட்டையனை கேட்கும்போது, இல்லை தம்பி வெயிட் பண்ணுங்கள், பேக்கப்புக்கு ஒரு 30 பேர் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர்களே வந்து அரண்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவருடைய ஒட்டுமொத்த அவருடைய என்ன சொல்கிறது பர்சனாலிட்டி எங்கேயோ போய் நிற்குது.
வாவ், என்னையா அப்படி ஒரு முடிவை எடுத்து இப்படி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு தாவேகா கட்சி ஆட்சி அமைக்குது, ஒரு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க போறோன்னு ஒரு நம்பிக்கையோட முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து போய் அங்கே பதவி இருக்கிறாருன்னா முக்கிய காரணமாக இருந்தது செங்கோட்டையன் அவருடைய இதுவும் காரணம் தான், ஏன்னா அவருடைய உழைப்பும் காரணம் தான். ஸோ ஆட்சியிலையுமே அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகளில் திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறாங்க, அடுத்த சபாநாயகர் தேர்தல் நடக்க போது அதில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, அது யாராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டி வந்து நாளைக்கு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஆதரவை திரட்ட போகிற அந்த நாள் அன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து அதை வந்து முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு மிக முக்கியமான நாளாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே யதார்த்தமாக எளிமையாக நீங்கள் வீட்டுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பைக் ஓட்டிட்டு காதில் ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் கிச்சனில் சமைச்சிக்கிட்டே வந்து என் வீடியோ வந்து வாய்ஸில் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ அவங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டனை அமுச்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஷேர் பண்ணாலும் நீங்கள் ஷேர் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே வந்து பதிவிடுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் மூவ் எப்படி இருக்குது, இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக வந்து அதிமுக உள்ள வந்து தாவேகாக்குள்ள சேருமா அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து கருத்துக்களாக பதிவிடுங்க. நன்றி.